இது வந்து என்னன்னா ஒரு நெட்வொர்க் செயின் கனெக்டிவிட்டி மாதிரி. இப்போ வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் மெயின் ஹெட்டிங்ஸ் என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த WBS அப்படின்னு சொல்லுவாங்க, அதர்வைஸ் கால்ட் அஸ் த ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எப்படி போகலான்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூல் பாரில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இதுதான் வந்து WBS, ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர் ஆஃபீஸ் பில்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நேம் போட்டிருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபைல் சிம்பிளில் ரெப்ரசென்ட் ஆகும். இந்த WBS ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளூ கலரில் எனக்கு ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃபுல்லாக கண்டினியூஷன். இப்போ 15 அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.DE இந்த மாதிரி வந்து எனக்கு இதனுடைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறனால நான் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் WBS வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து டிசைன் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதில் ஃபவுண்டேஷன் என்ன, ஸ்ட்ரக்சர், மெக்கானிக்கல் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, சிஸ்டம்ஸு, அப்புறம் எலிவேட்டர், அப்புறம் வந்து HVAC. ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங், கார்பென்ட்ரி, இது எல்லாமே. ஸோ மெயின் ஹெட்டிங்ஸ் எப்படி EPS க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி எந்த ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணாலுமே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னா எனக்கு இது மெயின் ஹெட்டிங்ஸாக வரும். சப்போஸ் நான் இதை மெயின் ஹெட்டிங்காக மாற்றணும்னா EPSல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை கனெக்டிவிட்டியே வேணான்னா இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு எனக்கு எந்த மாதிரி இதை வந்து நான் மெயினாக கொண்டுட்டு வரணும், இல்லை இதை நான் வந்து சப்ஹெட்டிங்ஸாக கொண்டுட்டு வரணுமோ இங்கே இருக்கும் அந்த EPSல பார்த்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய கீஸ் வந்து இந்த பேஜில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். சேம் திங் நான் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ஹெட்டிங்ஸ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர் ஆஃபீஸ் பில்டிங் அடிஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் இந்த ஃபீல்டு தான் எனக்கு மெயினாக வரப்போகுது. ஸோ அதில் மெக்கானிக்கலுக்கு கீழே எனக்கு ஒரு 3 ஒர்க் வரப்போகுது. ஸோ அடுத்து இந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறத வச்சுட்டு நான் கனெக்ஷன் கொடுத்தா அதில் சில டாஸ்க்கு. ஸோ அடுத்து இன்டீரியர் ஃபினிஷஸ்லேயே எனக்கு என்னென்ன டாஸ்க் வருது அப்படிங்கிறத நான் சப் கேட்டகரிஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது எல்லாமே மெயினாக இருக்கிறத சைல்டு WBS அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, மெயின் WBS அப்படின்னு சொல்லுவாங்க. அது கீழே வரத சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர் கனெக்டடாக உள்ளது ஷிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் WBS. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வச்சுக்கிறேன், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஆடுன்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ 1ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது, அதனுடைய நேமே எனக்கு ரெப்ரசென்ட் ஆகுது. இதை கொஞ்சம் நல்லா வியூ பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னென்னா வெல்டிங் ஒர்க் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஜஸ்ட் வெல்டிங் அப்படிங்கிறத டைப் பண்ணிப்பேன். ஸோ இந்த வெல்டிங்க்கு கீழே ஒன் மோர் WBS ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கனெக்டிவிட்டி